ஸோ ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் முதல் வீடியோ ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ போட்டேன். நம்மளோட ஒரு கண்டென்ட் ஃபஸ்ட்டு vlog வீடியோ இது தான் நான் சொல்லுவேன். விலாக்னால் கிடையாது, ஒரு கண்டென்ட் தான். எஸ் கைஸ், எல்லாருமே டைட்டில் தம்ப்நெயில்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 days முன்னாடி தான் நான் பார்த்தேன் இந்த மாதிரி வீடியோஸு. நான் ஆக்சுவலாக நம்பலை. நான் அதெல்லாம் சும்மா ஏஐ வச்சு ஏதாச்சும் வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க, இல்லைனா நான் அவங்களே சும்மா ஏதாச்சும் பஸ் ஃபோட்டோ போட்டு இது எடிஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. பார்த்தா நிறைய பேர் அதை தான் வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க விலாகர்ஸ் கூட அவங்க தான் போட்டிருக்காங்க வீடியோஸு. அவங்கள்ட்டையும் நான் விசாரிச்சு பார்த்தேன், ஓகே இந்த மாதிரி தான் புதுசாக ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆமாம் கைஸ், நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பிக்கெஸ்ட் ஒரு வெரி சர்ப்ரைஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, மக்கள் வசதிக்காக எப்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சூப்பரான ஏசி செமி பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. ஸ்லீப்பர் கெப்பாசிட்டி இருக்குது, சிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த பஸ்ஸை எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர்லேருந்து தான். நம்ம பெங்களூர் சொல்லுவோம், பெங்களூர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க பஸ்ஸு. கிட்டத்தட்ட 20 பஸ்ஸு கிட்ட லான்ச் பண்ணி அவங்க ரெடி பண்ணி, அதுவும் வால்வோ பஸ்ஸு கைஸ். நானே ஆச்சரியமாக ஷாக் ஆகிட்டேன். வால்வோலாம் கொண்டு வராங்களே. நான் ஆக்சுவலாக நான் நம்பவே இல்லை கைஸ், வால்வோ பஸ்ஸஸ்ன்னே சொல்கிறாங்க. நான் நம்பவே இல்லை. ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து வால்வோ பஸ்ஸா, அப்படியா டே, வால்வோ பஸ்ஸில் வாய்ப்பே இல்லை. பிரகாஷ் இல்லைன்னா இதுதான், அசோக் இல்லையா அப்படி தான் நினைப்போம். ஆனால் நினச்ச மாதிரி எஸ்சிடிசி வால்வோ கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா பென்ஸு, வால்வோ இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. அதுவும் சென்னை உள்ள வந்து கேஎஸ்சிடிசிக்கும் வால்வோ தான். பட் நம்ம கேஎஸ்ஆர்டிசியோட ரெண்டாவது தம்பி வரா. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் மாதிரி, ஓகேங்களா, அந்த மாதிரி எஸ்சிடிசி வேறு கொண்டு வராங்க. சூப்பரான ஒரு, எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ரொம்ப ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வால்வோட ஓனர் தான், வால்வோட பிராண்ட் தான். அண்டு 20 பஸ்ஸு லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ் பாருங்கள், வீடியோ பாருங்கள். நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸோட வீடியோஸை பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க போல், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான காட்டன் கேண்டியோட கலர் தாங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிரே வித் ஒரு மிக்சிங் கலர் மாதிரி தான் தெரியுது, பட் அது காட்டன் கேண்டி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல. பட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரே வித் பிளாக் மிக்சிங் கனெக்ஷன் மாதிரி எனக்கு தெரியுது. வீடியோவில் பார்க்க தெரியுது, பட் நேரில் விசிபிள் எப்படி போட்டு தெரியாதுல்ல. ஸோ வீடியோவில் பார்க்குறது வேறு, நேரில் பார்க்குறது வேறுல. ஸோ அந்த மாதிரி தான். அண்டு பஸ்ஸிலோட கெப்பாசிட்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 50 இல்லைனா 55 சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் இருக்குது முக்கியமாக. ஏன்னா வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு வராது. அது எல்லா ஊர் பஸ்லேயும் சரி, எல்லா பஸ்லேயும் சரி, எமர்ஜென்சி எக்ஸிட் மட்டும் அங்கே சீட்டு இருக்காது. அண்ட் அதே பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஏசி வென்ட்ஸு எல்லா பஸ்ஸும்
வால்வோ பஸ்ஸஸ் எல்லாமே ஏசி வென்ஸ் தான். ஐ மீன் இந்த எஸ்சிடிஸ் ஃபுல்லாக எல்லாமே ஏசி பஸ் தான். ஏசி வென்ஸ் இருக்குது. அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீட்டுக்கு மேலே டாப்பில் இருக்குல்ல, நம்மளுக்கு எப்படி கேஆர்சிடிசி எல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க ஏசி வால்வோவில், நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அது கோவிட் டைம் சம்திங் கோவிட்க்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் பஸ் ரன்னிங்கில் இருந்துச்சுல. ஸோ அந்த டைத்தில் வந்து ஏசி மேலே டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்கும். அண்டு வேறு யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் சிட்டிங் கெப்பாசிட்டியில் மட்டும் ரெண்டு தான் கேஸ், ஏசி வென்ஸுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா வந்து செமி ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிவி வரும். ஓகேங்களா, எல்இடி டிவினா சின்ன ஸ்மார்ட் டிவி மாதிரி தான் வரும். நீங்கள் பெரிய டிவின்னு நினச்சிக்காதீங்க, ஸ்மார்ட் டிவி தான். அண்டு அந்த ஸ்மார்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து சில ப்ரைவேட் பஸ்லஸ்லாம் இருந்தும் அது ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. ஓகேங்களா, ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. அண்ட் இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. தயவுசெய்து அந்த டிவி யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி கேபினில் 2 பேர் இருப்பாங்க, சேர்த்து டிரைவரோடு சேர்த்து 3 பேர் இருப்பாங்க. 2 பேர் இருக்கிறவங்க யார்ட்டாச்சும் போயிட்டு கேபினில் கண்டிப்பாக ஒரு ஆளாச்சும் இருப்பாங்களே, அவங்க அந்த ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு டிவி எப்படி யூஸ் பண்ணணும், ஐ மீன் இந்த ஸ்மார்ட் டிவி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமாக. இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி டப்னு தட்டி நீங்களே ஒரே நேரத்தில் பஸ்ஸை உடச்சி விட்டுறாதீங்க. ஐ மீன் நீங்களெல்லாம் பொதுவாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அது எல்லாருமே காமனான ஒரு விஷயம் தான். நம்ம டிவி யூஸ் பண்ண தெரியாமல் என்னடா இது டிவி இப்படி யூஸ் ஆக மாட்டேது, நானும் சொன்ன வேண்டாம் என்னடா டிவி யூஸ் ஆக மாட்டேது அப்படி இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த வாட்டி இந்த வந்து செமி ஸ்லீப்பரில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா எல்இடி ஸ்மார்ட் டிவி கிடைக்குது. அந்த டிவி வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் கேட்டு தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. ஏன்னா வந்து பஸ் ஓட்டுறவங்களுக்கும் நல்லது. ஏன்னா வந்து அவங்க ஓட்டும்போது ஓகே பஸ்ஸு நல்லா ப்ராப்பராக இருக்குது, அந்த இனத்தில் வந்து நல்லா ட்ரைவ் பண்ணுவாங்க. இல்லைனா பஸ்ஸு கோளாராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பள்ளத்தில் விட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டமால் டிமின்னு ஓடைவாங்க. ஐ மீன் அதிலே பள்ளத்தில் விட்டு வேணும்ன்ட்டு பார்ட்ஸ்லாம் பாதி டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்களும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருங்க அந்த பஸ்ஸில். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பஸ்ஸஸில் ரொம்ப சேஃப்டி இருக்குது கைஸ், நிறைய சேஃப்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்க எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் சேஃப்டி இருக்குன்னு. பட் எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேஃப்டி பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக டிரைவர்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஐ மீன் டிரைவர்ஸில் வந்து அந்த பஸ்ஸு வால்வோ டிரைவர்ஸ் ஓட்டுறாங்களே அவங்கள வந்து எஸ்சிடிசிக்கு கண்டிப்பாக ஓட்டுறவங்கள வந்து கண்டிப்பாக நல்லா ஒரு 20 வயசுக்குள்ளே ஓட்டுற மாதிரி கண்டிப்பாக உள்ளே விடுவாங்க நினைக்கிறேன். நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா ரொம்ப ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ஓட்ட வச்சு ரொம்ப பக்காவாக சொல்லி தருவாங்க. எனக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் கிடைக்கும் போது சீட்டில் வந்து விஷயம் கிடைக்கும் போதுனா அது உங்களுக்கு கிடைக்காது. பஸ்ஸில் பொதுவாக ஒரு லுக்குக்காக கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி மட்டும் உங்களுக்கு காப்பி கேட் மாதிரி சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்களா எப்படி சொல்கிறேன்னா இந்த பக்கம் பாருங்களேன், கேஎஸ்சிடிசியில் சீட்டிங்கில் வந்து கேஎஸ்ஆர்டிசி அந்த மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க. பட் பிளாக் கலரோட ஃபினிஷிங் டச் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா எஸ்சிடிசி அதே காப்பி கேட் மாதிரி தான் தெரிஞ்சு பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு தோணுச்சுன்னா இந்த எங்கேயோ பார்த்த மாதிரி இந்த கூலி படத்தில் டைலாக்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி அந்த மாதிரி தான் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது கேஎஸ்சிடிசியில் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி இப்படி பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு விஷயம், ஆனால் நம்ம ஊரில் கண்டிப்பாக நம்ம ஒரு வால்வோ பஸ் அதுவும் எஸ்சிடிசியில் வேறு கிடைக்குது. அதுவும் ரொம்ப ஒரு கொஞ்சம் பெருமை காலம் கொடுக்குது நம்ம சென்னைக்கு. அப்புறம் செமி ஸ்லீப்பரில் வந்து உங்களுக்கு டிவி கிடைக்கிறத விட தேட்டர் ஸ்டைல் வேறு லுக்கு கொடுக்குமா. ஐ மீன் செமி ஸ்லீப்பர்னு சொல்லலாம், இல்லை சிட்டிங் ஸ்டைல் லுக் கூட சொல்லலாம். தேட்டர் லுக்கு கிடைக்குமா, ஸ்கர்ட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சீட் குவாலிட்டி வைஸ் சொல்கிறேன், தேட்டர் ஸ்டைல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் பஸ்ஸை இல்லை என்ன பஸ்ஸுன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரைவேட் ப்ரீமியம் குவாலிட்டி பஸ் தான். ப்ரைவேட் ப்ரீமியம் சொல்லலாம், ப்ரைவேட் லக்ஸரின்னு சொல்லலாம், ரெண்டும் ஒரு மிக்சிங்கில் ஒரு நல்ல ஒரு பஸ் தான். தயவு செஞ்சு கைஸ் இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பரான டயத்துக்கு நீங்கள் போங்க, ப்ராப்பரான யூஸ் பண்ணுங்கள் இந்த பஸ்ஸை. வேஸ்டஸ்லாம் அங்கேயே போடாதீங்க. அவங்களுக்கு பாவம் பஸ்ஸு ஓகே க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அவங்க க்ளீன் பண்ணுற அவங்க கஷ்டம் தான் உங்களுக்கு தெரியும். இந்த பஸ்ஸு போயிட்டு ரீச் ஆகிட்டு மறுபடியும் அதே பஸ்ஸு ரிட்டர்ன் கிளம்புவாங்க. ஸோ எவ்வளோ வேலை இருக்கும், அதனாலே பஸ்ஸு க்ளீன் பண்ண முடியாமல் ப்ராப்பராக இருக்காது. அதில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, பஸ்ஸு பாருங்க நீட்டாக இல்லை, அது இல்லை இது இல்லை, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அந்த ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ நீங்கள் அங்கேயே வச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் பேகுல வச்சுட்டு இல்லைனா எங்கேயாச்சும் போகிற வெளில தூக்கி போட்டுருங்க. கேஸ் இந்த பஸ்ஸோட ரூட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சென்னை டு பெங்களூர் கிடைக்குது, பெங்களூர் டு சென்னை டு பெங்களூர் கிடைக்குது ரூட்டு. அண்ட் அதே மாதிரி நம்ம சதன் பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து
சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் சென்னை இது கிடைக்குது. அண்ட் வேறு ரூட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக மதுரைக்கு கொடுக்கணும், மதுரை ராமேஸ்வரம் பக்கம் கொடுக்கணும். ஏன்னா வந்து அதெல்லாம் எங்களோட ஊர், சொந்த ஊர் தான். கண்டிப்பாக கிடைக்கணும் நான் ஒரு நம்பிக்கையும் இருக்கும். பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பஸ்ஸில் கொஞ்சம் ஒரு புதுசாக ஒன்று தந்திருக்காங்கல்ல, கேஎஸ்சிடிஸ் ஓஷன். நான் எப்படி காப்பி கேட் சொன்னேன் அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் ஒரு எல்லா ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்கிறத ஒரு விஷயம் தான் இதுவும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லக்கேஜ் இருக்குல்ல, உங்களோட லக்கேஜ் எடுத்து கீழே அண்டரில், அதாவது சீட்டுக்கு அடியில் இல்லை, பஸ்ஸோட வெளில அவுட்டரில் நம்ம அடியில் வைப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் சைடுலேயே இருக்கும். உங்களுக்கு லக்கேஜ் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. கேபின் ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க லக்கேஜ் வைக்கணும்னு. அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்களே வச்சுருவாங்க. பட் அவள் தான் லக்கேஜோட உங்களுக்கு வைக்கிறது கெப்பாசிட்டிஸ் இருக்குது. பட் கைஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த பஸ்ஸில். நான் சொல்ல வேண்டிய ஒரு குறையும் இல்லை. நீங்கள் தான் பத்திரமா இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னா விதத்தில் நீங்கள் தான் சேஃபாக ட்ராவல் பண்ணி நீங்கள் தான் கொஞ்சம் ஒரு எந்த பொருளும் எதுவும் ஆகாமல் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். பட் நான் இந்த விஷயத்தில் நான் எதுவுமே உங்களை தப்பாகவும் சொல்லலை, என்னையும் தப்பாக நான் சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. மற்றபடி அவள் தான் நான் எதுவுமே சொல்லலை. கண்டிப்பாக இந்த பஸ் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரிக்கு சொல்லியிருக்காங்க. ஜான்வரி பொங்கல் அன்றைக்கி லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சில நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் மாதம் லான்ச் ஆகிடும் அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க ஜான்வரி லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இந்தியா நியூஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரி தான் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது பார்க்கலாம், கண்டிப்பாக லான்ச் ஆகுமா ஆகாதுன்னு. ஆகும், கண்டிப்பாக ஆகாதுன்னு அந்த வார்த்தையே கிடையாது, ஆகும் தான். அதுதான் கைஸ், இந்த பஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பஸ். உங்களுக்கு இந்த பஸ்ஸோட ஃபியூச்சர்ஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வாய் உலருது. ஓகே, போக சரி, ஓகேங்களா. மற்றபடி அவள் தான் கைஸ், இந்த பஸ் உங்களுக்கு வந்து 10 மாதம் ட்ராவல் பண்ணாங்க. டிக்கெட் ரேட் இன்னும் எதுவுமே சொல்லலை. கிட்டத்தட்ட 20 பஸ்ஸு கிட்ட லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக லான்ச் ஆகும். 20 பஸ்ஸு லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். லான்ச் ஆகிடுச்சுன்னா சூப்பர் தான். நம்ம கண்டிப்பாக vlog எடுப்போம். vlog எடுக்க நேரம் வரும், ஓகேங்களா. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவள் தான் இந்த வீடியோட எண்டிங் முடிச்சாச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். Bye.